நைட்டெல்லாம் ஒரே கொசு கடிங்க. கொசுனால தூங்கவே முடியல. குட் நைட் மஸ்கிட்டோ லிக்விட்லாம் வச்சு கூட தூக்கமே வரல. எஸ், இன்னைக்கு மஸ்கிட்டோ டே. வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 20th இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்டு மஸ்கிட்டோ டே, அதாவது கொசுக்கள் தினம், கொசு ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க. இதற்கான ஹிஸ்டரி இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு சுவாரஸ்யமான ஹிஸ்டரி பாருங்க. 1897ல ஆகஸ்ட் 20ஆம் தேதி இதே நாள்ல தான் டாக்டர் ரொனால்ட் ராஸ் அப்படின்ற ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர், அந்த டைம்ல இருந்த பிரிட்டிஷ் இந்தியால இருந்த டாக்டர், அவரு இந்த மலேரியாவை கண்டுபிடிச்சது. இந்த மலேரியா கடிக்கிறத கொசு அனோஃபில்ஸ் மஸ்கிட்டோ அப்படின்ற ஒரு ஃபீமேல் மஸ்கிட்டோனால தான் மலேரியா பரவுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்பு நாள் ஆகஸ்ட் 20 நம்ம உலகம் ஃபுல்லா வேர்ல்டு மஸ்கிட்டோ டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க. இந்த டாக்டரோட இமேஜ் போட்டோ இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். இந்த டாக்டர் பத்தி சொல்லணும்னா சூப்பர் டாக்டர் பாருங்க. 25 இயர்ஸ்க்கு மேல மெடிக்கல் பிராக்டிஷனர், மெடிக்கல் ஃபீல்ட்ல மக்கள் சேவை நிறைய பண்ணிருக்காரு. 1857ல பிரிட்டிஷ் இந்தியால பிறந்து அதுக்கப்புறம் 1932 வரைக்கும் இருந்திருக்காரு. யூகேல இறந்திருக்காரு. 75 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. நம்ம கல்கட்டா மெடிக்கல் காலேஜ்ல பிராக்டிஷனர் இருந்திருக்காரு. நம்ம இந்தியால நிறைய வருஷம் தொண்டு செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமாவும் நிறைய மெடிக்கல்ல அவரு சர்வீஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமாவும் எடின்பர்க் போயிட்டு அங்கேயும் ஒரு 10 வருஷம் லிவர்பூல் மெடிக்கல் சொசைட்டில ஒர்க் பண்ணதாக சொல்லப்படுகிறது. மலேரியா உருவானதுக்கு முக்கியமான இந்த ஃபீமேல் மஸ்கிட்டோ அனோஃபிலஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது இருக்காரு. அந்த நினைவு மஸ்கிட்டோ டே அப்படின்னு சொல்லி நம்ம அனுசரிக்கிறோம். டாக்டர் ரொனால்ட் ராஸ் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் லாரட் சொல்றாங்க. மேத்தமெட்டிஷியனாவும் இருந்திருக்காரு, மியூசிஷியனாவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய இந்த கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. மெடிக்கல் ஹிஸ்டரியில டாக்டர் ரொனால்ட் ராஸோட பேரு நம்ம சொல்லாம மெடிக்கல் ஹிஸ்டரி எழுதவே முடியாது. இந்த கொசுக்கள் ஒழிப்புக்காக மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய அவங்க திட்டங்களை தீட்டுறாங்க. ஆனா அதை ஒழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? அதுக்கான உண்மையான காரணம் என்னன்னா, இந்த மஸ்கிட்டோஸ்ன்றது இப்ப வந்தது இல்லைங்க. கிட்டத்தட்ட டைனோசர் காலத்துல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3000 வகையான கொசுக்கள் இருக்கு உலகத்துல, ஸ்பீஷியஸ் இருக்கு அப்படின்றாங்க. காட்டுல சில கொசுக்கள் இருக்கும், நகரத்துல சில கொசுக்கள் இருக்கும்ன்றாங்க. மேஜரா பாத்தீங்கன்னா 3 வகையான கொசுக்களா பிரிக்கிறாங்க. இந்த 3 வகையான கொசுக்கள்னாலதான் மலேரியா, டெங்கு, சிகாரா நிறைய நோய்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. கியூலெக்ஸ், அனாஃபில்ஸ், ஏடிஸ், இந்த 3 வகையான கொசுக்கள்ல இருந்து தான் நிறைய நோய்கள் பரவுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கொசுக்களை ஒழிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒர்க் கிடையாது. ஸோ நம்ம பாதுகாத்துக்கணும். நீர்நிலைகள் தேவையில்லாம தண்ணியை திறந்து வைக்க கூடாது. ஏன்னா இந்த கொசுக்கள்ல சில வகைகள் நல்ல நீர்ல முட்டை போடுறதாகவும், சில கொசுக்கள் கூவம் மாதிரி நதிகள்ல கொசுக்கள் முட்டை போடுறதாகவும் சொல்றாங்க. ஸோ நம்மள தூய்மையா வச்சுப்போம், நம்ம இடத்த தூய்மையா வச்சுப்போம். கொசுக்கள் வராம இருக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருப்போம். நம்மளுடைய பாடியிலேயே எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி வரதுக்கான தேவையான ஃபுட்டை நம்ம சாப்பிடுவோம் சொல்லி நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வேர்ல்ட் மஸ்கிட்டோ டே ஆகஸ்ட் 20th. ஜனவரி 1 நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தினமும் ஒரு ஹிஸ்டரி, ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ், என்டர்டைன்மெண்ட் நியூஸ், மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸை ஷார்ட்ஸா ரீல்ஸா கொடுத்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.